சரி அப்பா அப்பா கூப்பிட்ட கொண்டுருவேன். அந்த பக்கம் போலாம் வாங்க. அப்பா அப்பா சொன்ன செருப்பால் அடிப்பேன். இதுக்கு மேல என்னால முடியாது. அவங்க வந்தாங்கட கண்டிப்பா சாகடிச்சிருவாங்க. அந்த போலீஸ்கார பகவதி ரொம்ப நல்லவர். யாராவது ஒருத்தர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவரை கூட்டிட்டு வாங்க. இப்ப யார் போறது? நான் போறேன். நீதான் கரெக்ட். நீ போனதான் சீக்கிரம் வருவேன். போ சீக்கிரம் கூட்டிட்டு வா. இங்கிருந்து நேரா போனா ஒரு குவாரி வரும். 1/2 கிலோமீட்டருக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல ப்ளூ கலர் தண்ணி டேங்க் இருக்கும். அந்த இடத்த தாண்டி போனா ஒரு சப்வே வரும். கொஞ்சம் தூரத்துல ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி வரும். அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன கேட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல தான் போலீஸ் ஸ்டேஷன். கிடைச்சானா? இல்ல சார். ஏறா. அந்த பக்கம் போய் பாரு. ஏய் இந்த பக்கம் போ. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சீட்டிங் பண்ணேன். சீட்டிங் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் தானே காமிச்சு கொடுத்தான். ஏண்டா டேய், உன் வயசுல நீ ஆட வேண்டிய ஆட்டத்தை நாங்க ஆடிட்டு இருக்கோம்னு பாக்குறியா? என்ன செய்யறது? இந்த ஊர்ல குருதேவ்னு ஒரு கிரிமினல் இருக்கான். அவனே தப்பு பண்ணுவான், அவனே அதை மறைச்சிருவான். எங்களுக்கு டைமுக்கு சம்பளம் மட்டும் வந்துடும். சரியா சொன்னீங்க. எந்த வேலையும் இல்ல. அதான் ஸ்டேஷன்ல திருடம் போலீஸ் ஆடிட்டு இருக்கோம். டேய், 1/2 மணி நேரமா போன் அடிச்சுட்டு இருக்கடா. ஏதோ ராங் நம்பர்னு சொல்லி வை. போன் வரக்கூடாது. என்னாச்சு? நீ எதுக்கு வந்திருக்க? குருதேவ கொன்னுட்டாங்களா? குருதேவ கொன்னது நான் தான் சார். சின்ன பையன் வெட்டிட்டானா? குருதேவ கொன்னுட்டியா? துண்டு துண்டா வெட்டிட்டானா சார்? என் குடும்பத்தை கொல்ல வந்தான் சார். எனக்கு கோழி தான் சார் வெட்ட தெரியும். அந்த கோவத்துல கோழியை வெட்டுறமே வெட்டிட்டேன் சார். நான் பண்ண தப்புக்கு என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது சார். வாங்க சார், என் ஃபேமிலி எப்படியாவது காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். செத்தானுங்கடா அவனுங்க. எல்லாரும் எங்க இருக்காங்க? வாங்க சார், காட்டுறேன். பாஸ்கர் சார், இவனை கூப்பிட்டு போய் வண்டியில உட்கார வை. ஓகே சார். நான் அதை வந்துடுறேன். அங்க பாரு. சிங்கம் ரொம்ப நாளா பசியில இருந்தது. உன்னால அந்த பசி தீரப்போகுது. நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாத்தையும் சார் பார்த்துருவாரு. ஏய் போலீஸ், அந்த சின்ன பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சார், உன் லுக்கே சரியில்லை, மாத்திக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்பவும் போலீஸ் எதிரி தான். உன் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும்? எங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாது. அப்படி எதிரி இருந்தா எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்க்கிறது போலீஸா இருந்தாலும் எதிர்காலமே இருக்காது. துப்பாக்கி நீ சுட்டாலும் சுடும், நான் சுட்டாலும் சுடும். ஆனா புல்லட் எங்க பாஞ்சா உயிர் போகும்னு தெரிஞ்சவன் தான்டா போலீஸ். எங்க பேச்ச கேட்டா நீ எங்க சரித்திரத்துல இருப்ப, இல்லனா உனக்கு சரித்திரமே இருக்காது. போலீஸ்ன்றதே ஒரு சரித்திரம். உன் கேவலமான சரித்திரம் எனக்கு எதுக்கு? ஏய், நீ என் முன்னாடி நிக்கிறதே ஒரு சரித்திரம்டா. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேளு. என்ன வேணா கொடுப்பியா அந்த பையனுக்காக? சார் சார் என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பல்ல? அம்மா தான் புள்ள செத்துட்டான்ற வேதனையில இருக்காங்க தெரியுமா? பணம் வேணுமா இல்ல பங்களா வேணுமா? என்ன வேணும் சொல்லு. அந்த பையனை என்கிட்ட கொடு. நீ தாண்டா வேணும். நான் வேணுமா?
நீயும் உங்க அண்ணனும் எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க? எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ பேர் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாம உட்காந்துருந்தோம். நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கோ, அந்த பையனை தரேன். சார் அநியாயம் சார். சார் அந்த பையன் நம்மள நம்பி தான் வந்திருக்கான். காப்பாத்துவோன்னு. காப்பாத்தலனால பரவாயில்ல, கடைசியில இவங்க கிட்ட ஒப்படைக்கிறீங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் சார். இந்த மாதிரி ஊர்ல போலீஸ் இருக்கிறதே அவமானம் சார். இந்த மாதிரி சூழ்நிலையில போலீஸ் அவங்க டியூட்டியை செய்யலனா நான் போலீஸா இருக்கிறதே வேஸ்ட். அவனை ஜாக்கிரதையா அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கடா. சரிண்ணே. நீ ஒன்னும் கவலைப்படாத, இவங்கள நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவனை பிடிப்போம், அதுக்கப்புறம் நானே சரண்டர் ஆகுறேன். சார் 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 படி நிறுத்துங்க சார். எங்க இங்கயா? சார் வாங்க சார். சார் சார் இது உள்ளதா சார்? யார் இது? ராகுல் சார். குரு ஓகையா அப்படின்னா என்ன சார்? கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா 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 அம்மா அம்மா. அவங்க வந்துட்டாங்க போல. நீங்க எங்க இருந்து தப்பிச்சு போங்க. நீ போங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் என்ன பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, போங்க. நான் எப்படியாவது தப்பிச்சுக்கிறேன். நீங்க போங்க. ஜாக்கிரதையா இரு ராகுல். காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை விட்டுட்டா சார். ஓகே ஓகே, இந்த இடம் சேஃப்டி கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க போயிருக்காங்க? கொட்டிவாக்கம் போயிருக்காங்கய்யா. சித்ரா என்னோட ஒய்ஃப். வணக்கங்க. மாசமா இருக்காங்க. இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறாங்க. கொட்டிவாகத்துல எங்க? ஒருவேளை மாமியார் வீடா இருக்கலாம். இது என் மாமியார் வீடு. இங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க சேஃபா இருக்கலாம். அவன் கிடைக்கலனா நான் சரண்டர் ஆகுறேன். ஆனா சின்ன சேஞ்ச், உன்னை கொன்னுட்டு சரண்டர் ஆகுறேன். ஆனா இவன் சேஃப்டியா இருக்கணும்னா இவன் ஜெயில இருக்கணும். நான் திரும்பி வருவேனா இல்லையான்னு தெரியல. அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா தெரியல. உங்க அன்பால தான் எங்க அம்மா என்ன பெத்தாங்க. எங்க அம்மாக்கு நீங்க தான் புருஷன்னு இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி அவங்கள சுமங்கலியா அனுப்புவீங்களா சார்? இந்த ஒண்ணு மட்டுமாவது செய்யுங்க சார். பயப்படாதீங்க. பூமியில மழை பெய்யும் போது தண்ணி துளசி செடிக்கும் போகுது, கஞ்சா செடிக்கும் போகுது. கஞ்சா செடியை காப்பாத்துறதுக்கு நிறைய கெட்டவனுங்க வருவானுங்க. ஆனா இந்த மாதிரி துளசி செடிகளை காப்பாத்த நிறைய நல்லவங்க இருப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. சித்ரா, உள்ள போய் தம்பிக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு வா. அப்படியே ஒரு பேப்பரும் பெண்ணும் கொண்டு வரீங்களா? இது என் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்.